வணக்கம். உலகத்தில் பல விபத்துக்கள் நடந்திருக்கு. அதில் எல்லாரையுமே அதிர்ச்சியடைய செய்த ஒரு விபத்துன்னா இந்த டைட்டானிக்கு சொல்லலாம். அந்த கப்பலில் பயணப்பட்டவர்களில் பலவிதமான பயணிகள் இருந்தாங்க. சாதாரண மனிதர்கள், சயின்டிஸ்ட்டு, பிஸ்னஸ் டைகூன்ஸ், ராயல்ஸ்னு நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் த ஃபோர் அப்படிங்கிறவர். உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் இவரும் ஒருத்தர். அந்த காலகட்டத்தில் 30 டைட்டானிக் கப்பல் வாங்கலாம் இவர் நினச்சா. அந்த அளவுக்கு பெரிய செல்வந்தர், ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதரும் கூட சொசைட்டியில். விபத்து நடந்து எல்லாரும் பரபரப்பாக தப்பிக்கிற முயற்சியில் இருக்காங்க. கொஞ்சம் சேஃப்டி போட்டெல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் அதில் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அப்படின்னு எழுதியிருக்கு. இவரோட மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால அவங்கள அதில் அனுப்பிட்டு அங்கே இருக்கிற அதிகாரிகிட்ட இவர் கேட்குறாங்க, நானும் கூட போகலாங்களா அப்படின்னு. அவங்க முடியாதுன்னு சொல்ல போக அமைதியாக விட்டுட்டார். அவரோட பணத்தையோ அதிகாரத்தையோ வச்சு அவர் போட்டில் ஏறி இருக்கலாம். கண்டிப்பாக அது சாத்தியமும் கூட. ஆனால் அவர் அதை செய்யலை. ரொம்ப பக்குவமாக இதுதான் நியாயம்னு சொல்லி அமைதியாக இருந்துட்டார். ஒருவர் மரண தருவாயில் கண்ணியமாக இருப்பது என்பது வேறு நிலை. நோ பேனிக், நோ டெஸ்பிரேஷன், ஜஸ்ட் டிக்னிட்டி. அந்த இரவு கடல் அவரது செல்வத்தை நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை. வரலாறு அவரது சொத்து கணக்கை நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக அவர் அணுகுமுறையும் பக்குவத்தையும் கண்ணியத்தையும் தான் நினைவில் வைத்தது. இந்த பதிவிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய மாரல், வாழ்க்கை என்பது எளிதே அல்ல. அது நமது கற்பனைகளுக்கும் கணக்குகளுக்கும் அடங்காதது. மிக நுண்ணிய சிக்கல்கள் கொண்டது. மேலோட்டமாக நுனிப்புல் மேய்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை. கற்பனையில் வாழ்ந்து தான் கற்பனை செய்து கொண்டதே உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கும் சில மனிதர்கள் அவஸ்தைப்படாமல் மீண்டதில்லை. பேச்சிலும் நடத்தையிலும் ஒருவர் கண்ணியமாக இருப்பது என்பது மிக முக்கியம். அப்படித்தான் வாழணும். அதுவே உன்னதம், உத்தமம். இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவியோட வார்த்தையை வச்சே முடிக்கிறேன். வேகம், கவர்ச்சி முதலிய பல்வினை மேவிடும் சக்தியை மேவுகின்றோம். ஏக நிலையில் இருக்கும் அமிர்தத்தை யாங்கள் அருந்திட வேண்டும் என்றே. மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்.